இந்த மாதிரி ஓல்டு பேங்கிள்ஸ் அதாவது மெட்டல் பேங்கிள்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம மெட்டல் பேங்கிள்ஸ்லாம் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி முடிச்ச பிறகு தூக்கி போடுவோம், அதோட நிறமே மாறி போயிடும். ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணாமல் தூக்கி தான் போடுவோம். பட் மெட்டல் பேங்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறம் மாறுமே தவிர அதனுடைய உறுதி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த பேங்கிள்ஸை நம்ம அழகாக வந்து கிச்சனில் யூஸ் பண்ணிக்க முடியும். பாருங்கள், நான் எடுத்துருக்க அந்த பேங்கிள்ஸை அழகாக வந்து கயிறு யூஸ் பண்ணி கட்டி எடுத்துக்கிறேன். நான் வந்து 5 பேங்கிள் தான் எடுத்திருந்தேன். அந்த 5 பேங்கிளையும் அழகாக வந்து கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி நாட் போட்டு விட்டுக்கிட்டேங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துருக்க அந்த பேங்கிள்ஸ் எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணி முடிச்ச பிறகு லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு கயிறை வந்து லாஸ்ட் பேங்கிள்ஸில் வந்து கட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, அட்டாச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு கயிறு வந்து டாப்பில் வந்து கட்டி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் கிடைச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அவ்வளோதாங்க. இந்த ஆர்கனைசரை கிச்சனில் எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்குறீங்களா? இதை வந்து சூப்பராக நீங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய சில்வர் கிளாஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்க யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் சைஸில் கிளாஸஸ் வச்சுருப்போம். அந்த கிளாஸை வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இந்த மாதிரி ஒவ்வொரு பேங்கிள்லையும் 1லேருந்து 2 கிளாஸ் வரும். நீங்கள் தாராளமாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கிச்சனை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் காசு கொடுத்து வாங்கி தான் நம்ம அழகாக வந்து கிச்சனை ஆர்கனைஸ் பண்ணணும்னு இல்லைங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய பழைய பேங்கிள்ஸை கூட யூஸ் பண்ணி அழகாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் பேஜில் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்ட சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்துட்டு வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். இந்த ஷாம்பு பாட்டிலுடைய பாட்டம் போர்ஷனை நம்ம யூஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம டாப் போர்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் வந்து நான் போடுற மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. போட்டு எடுத்துட்டு இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். டெக்கரேட் பண்ணுறதுக்கு இதுக்கு நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது கலர் டேப் தாங்க. ஜஸ்ட் கலர் டேப் மட்டும் யூஸ் பண்ணி நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி டிப்ஸில் நம்ம பாட்டம் போர்ஷனுக்கு பெயிண்ட் மட்டும் யூஸ் பண்ணிருந்தோம் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்ககிட்ட இருக்க ஐட்டம்ஸை வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எனக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நம்ம கார்னர்ஸ்லாம் வந்து டேப்லாம் ஒட்டும்போது பார்க்குறதுக்கு உங்களுக்கு நீட்டாக இருக்கும். அந்த ஷேப்பும் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு தெரியுங்க. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இதை நம்ம அந்த ஹோல்ஸ் போட்டோங்களா, அந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி ஹேங் பண்ணிக்கலாம். ஹேங் பண்ணிவிட்டு இந்த ஆர்கனைசரை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பேங்கிள்ஸை மேலே இருக்கக்கூடிய அந்த டியூப்ல வந்து அழகாக இன்செர்ட் பண்ணி நீங்கள் அந்த கண்டெய்னரில் அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கீழே இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பகுதியில் நம்ம அழகாக வந்து ஐடி கார்ட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி 2-in-1 பர்பஸ்க்கு இந்த ஆர்கனைசர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள், பார்க்கவும் நீட்டாக அழகாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேங்கிள்ஸ் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸோ இல்லை ஃபுட் பாக்ஸோ இருந்துச்சு அப்படின்னா அதை தூக்கி போட்டுறாதீங்க. அதை வந்து ஒரு சூப்பரான பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த மேலே இருக்கக்கூடிய பாக்ஸில் வந்து பாட்டமில் அழகாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த மூடிய பாட்டமில் வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒட்டி விட்டுட்டு இதுக்கு நான் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக ரெட் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். அந்த ரெட் கலர் பெயிண்ட்டை யூஸ் பண்ணி ஃப்ரண்ட்டில் மட்டும் நான் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட நீங்கள் 4 பக்கமுமே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட பெயிண்ட் இல்லை அப்படின்னா ஏதாச்சும் லேஸோ இல்லை ஓல்டு கிளாத்தோ கட் பண்ணி கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். பட் பெயிண்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ரிமோட் ஸ்டாண்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சோஃபா பக்கத்தில் ஒரு டேபிள் போட்டு வச்சிருப்போம். அந்த டேபிளில் அழகாக வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டிவி ரிமோட்ஸை வந்து அழகாக இதுக்குள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். டிவி ரிமோட்ஸ் வந்து அங்கங்கே வச்சுட்டு நம்ம எங்கன்னு தேடிக்கிட்டு இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணி அதுக்குள்ளே நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கும்போது பார்க்கவே நீட்டாக இருக்கும், எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், தொலைஞ்சு போகாமலும் இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ்லேயே ஏற்கனவே டிசைன்ஸ் இருந்ததால் பெயிண்ட் பண்ண பிறகு பார்க்க இன்னுமே அழகாக இருக்குங்க. உங்களுக்கு என்னுடைய ஐடியாஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளுடைய சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் இன் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடிகளையும் பிளாஸ்டிக் பாட்டில்ஸையும் சேர்த்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் எடுத்துருக்க அந்த பிளாஸ்டிக் மூடியில் 2 ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பிளாஸ்டிக் பாட்டிலுடைய டாப் போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த டிப்ஸுக்கு நீங்கள் இந்த டாப் போர்ஷனையும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக் மூடி இந்த பாட்டிலுடைய மூடியையும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 3 பாட்டில்ஸ் வந்து எடுத்திருந்தேன். அந்த 3 பாட்டிலுடைய வாய்ப்பகுதிகளையும் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு பிளாஸ்டிக் மூடியை வந்து லாஸ்ட்டில் வந்து அட்டாச் பண்ணுறதுக்காக வச்சிருக்கேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இது எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கனமான ஸ்ட்ராங்கான கயிறை பார்த்து எடுத்துக்கோங்க. அந்த கயிறை நான் இன்செர்ட் பண்ணுற மாதிரி இன்செர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாம். ஹாப்பி லைஃப், ஆர்கே செல்வி, அனு, அன்னபூரணி, அனுப்பிரியா, ஆறுமுகம்,
இணையா சாஃப்ரின், விஜி, சித்தா ஹெர்பல் ஏர் ஆயில், ராஜ், சங்கா கிரிஷ், சண்முகவேல் இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க, நான் இன்செர்ட் பண்ற மாதிரி இன்செர்ட் பண்ணிட்டு டாப்ல வந்து 2 இடத்துல பக்கத்துல நாட் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மேலே நாட் போட்டோம் இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணி ஹேங் பண்ணிக்கலாம். பாட்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் மூடிகளையும் இந்த பிளாஸ்டிக் பாட்டிலுடைய வாய்ப்பகுதிகளையும் யூஸ் பண்ணி அழகாக இந்த மாதிரி கிச்சன் டவல்ஸ்ல ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. பாருங்க, ஒவ்வொரு போர்ஷன்லையும் ஒவ்வொரு கிச்சன் டவலை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிட்டு அந்த பிளாஸ்டிக் மூடிகளை யூஸ் பண்ணி அழகாக லாக் பண்ணிக்கலாம். பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். உங்களுக்கு எத்தனை தேவைப்படுதோ அத்தனை பிளாஸ்டிக் வாய்ப்பகுதிகளை கட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு 4 போதுன்றதால 4 மட்டும் கட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். எடுத்து யூஸ் பண்ணும்போது எந்த கலர் டவல் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்து எடுத்துக்கலாங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஷாம்பு பாட்டில்ஸை எப்படி வந்து ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து 1 லிட்டர் ஷாம்பு பாட்டில் தாங்க. இந்த ஷாம்பு பாட்டில் நம்ம ஃபஸ்ட்டு 2 ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து 1 by 1 ரிமூவ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் சைட்லையும் பேக் சைட்லையும் அதுக்கப்புறமா ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக பிடிச்சி எடுத்தீங்கன்னாவே போதும், உங்களுக்கு அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் ரிமூவ் பண்ண பிறகு பார்க்குறதுக்கு உங்களுக்கு பிளைனாக அழகாக இருக்குங்க. பாருங்கள், ஒயிட் கலரில் சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இதை கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஷாம்பு பாட்டிலுடைய டாப் போர்ஷனையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், பாட்டம் போர்ஷனையும் யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பாட்டம் போர்ஷனை எப்படி ரியூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்தடுத்து வர டிப்ஸில் இந்த ஷாம்பு பாட்டிலுடைய டாப் போர்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் கட் பண்ணுற மாதிரி ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் இருக்க மாதிரி பார்த்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்ச பிறகு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் வந்து போட்டு கட் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பாட்டிலுடைய பாட்டம் போர்ஷனை தனியாக நம்ம பிரித்து எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, நான் கட் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஃபைனலாக கிடைக்கும். இந்த பாட்டிலுடைய டாப் போர்ஷனை அப்படியே எடுத்து வச்சிருங்க, தூக்கி போட்டுறாதீங்க. நெக்ஸ்ட் டிப்ஸில் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த பாட்டம் போர்ஷனை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த டிப்ஸில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு மேலே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹோல்ஸ் போட்டு முடிச்ச பிறகு இதை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து பெயிண்ட் எடுத்திருக்கேன். அந்த பெயிண்ட்டை யூஸ் பண்ணி எனக்கு பிடிச்ச மாதிரி நான் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாகவும் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸை மட்டும் நீங்கள் ட்ரா பண்ணி அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் வந்து டாப்பில் பாட்டமில் அதுக்கப்புறம் சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா லைன்ஸ் வந்து வரைஞ்சி விட்டுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம லைன்ஸ் வந்து கார்னரில் வரைஞ்சி விடும்பொழுது பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும்ன்றதால லைன்ஸ் மட்டும் நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டாட்ஸ் மட்டும் வச்சு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி டாப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோங்களா, அந்த இடத்துலையுமே நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ உங்களுக்கு ஃபுல்லாகவே பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக அழகாக இருக்கும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்தது இதனுடைய பாட்டம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல்ஸ் போட்டு எடுக்க போகிறோம். பாருங்கள், பெயிண்ட் பண்ணி முடிச்ச பிறகு எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதை இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சென்டரில் வந்து எம்டியாக இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல ஏதாச்சும் நீங்கள் பெயிண்ட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி தேவையான அளவுக்கு ஹோல்ஸ் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தண்ணி வந்து உள்ளே நிற்காம வெளியே வந்து வடிஞ்சு வந்துடுங்க. அதுக்கு தான் இந்த ஹோல்ஸ் போடுறேன். அடுத்தது இந்த சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலான்னு தோணுச்சு. ஸோ அதனால் அந்த ரெட் கலர் பெயிண்ட்டே யூஸ் பண்ணி ஜஸ்ட் நான் டாட்ஸ் மட்டும் பட்ஸை யூஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி பட்ஸ் யூஸ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு சர்க்கிள் வந்து கரெக்டாக கிடைக்கும். பாருங்கள், அவ்வளோதாங்க. நான் சிம்பிளாக தான் பெயிண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். பட் பார்க்குறதுக்கு எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்த ஆர்கனைசர். இந்த ஆர்கனைசரில் நான் வந்து பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, அதுக்கப்புறம் ஷாம்பு இந்த 3 பொருட்களையுமே வச்சு யூஸ் பண்ணிக்க போகிறேன். நம்ம டூத் ப்ரஷ் ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா காசு கொடுத்து வாங்காமல் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடக்கூடிய ஷாம்பு பாட்டிலை யூஸ் பண்ணி சூப்பராக வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. இதில் வந்து டூத் ப்ரஷ்ஷும் பேஸ்ட்டும் மட்டும் இல்லாமல் ஷாம்பு பாட்டிலையும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது பெரிய சைஸ் கண்டெய்னர்ன்றதால தாராளமாக ஸ்பேஸ் இருக்கும். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டி சைஸ் பக்கெட்ஸ், பிளாஸ்டிக் பக்கெட்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பக்கெட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூப்பராக ரீசைக்ளிங் பண்ணிக்கலாங்க. இந்த பக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் உடஞ்சிருக்கு. ஸோ அதனால் நான் இந்த டிப்ஸுக்கு பயன்படுத்திக்க போகிறேன். இந்த மாதிரி உடஞ்ச குட்டி பக்கெட்டை அழகாக வந்து நீங்கள் ரீசைக்ளிங் பண்ணிக்க முடியும், தூக்கி போடாமல். பாருங்கள், இந்த மாதிரி சிரப் பாட்டில் மூடியோ இல்லை ஜூஸ் பாட்டில்ஸ் மூடியோ இருந்தால் 2 மூடி வந்து எடுத்துக்கோங்க. அந்த மூடியை இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி 2 சைடில் ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். அந்த பக்கெட்டில் பாருங்கள், நம்ம அந்த கைப்பிடியை கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்துலயே ஒட்டினாவே போதும், கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ நம்ம இதை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் சிங்க்குக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு டஸ்ட்பின் வந்து வச்சு விட்டோம் அப்படின்னா ரொம்பவே நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதுக்காக தான் இந்த டஸ்ட்பின் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து உடஞ்சிருந்தாலுமே கூட இது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்குங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் கவர்ஸ், சின்ன சின்ன கவர்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த கவரை இந்த மாதிரி அந்த பக்கெட்டில் அழகாக நம்ம அந்த மூடி வந்து ஒட்டணும் இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணி மாட்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், நான் எப்படி இன்செர்ட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் இன்செர்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி அந்த மூடியை யூஸ் பண்ணி அந்த கைப்பிடிகளை ஹேங் பண்ணும்போது உங்களுக்கு இந்த கவர் வந்து நம்ம குப்பைகள்லாம் உள்ளே போடும்போது கவர் உள்ளே போகாமல் அப்படியே இருக்கும். நம்ம எப்படி வந்து ஹேங் பண்ணி இந்த கவரை இன்செர்ட் பண்ணி வச்சிருக்கோமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ டஸ்ட்பினில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா குப்பைகள்லாம் நிறைஞ்ச பிறகு இந்த கைப்பிடிகளை நம்ம அழகாக ரிமூவ் பண்ணி இந்த கவரை அப்படியே தூக்கி போட்டுடலாம். இந்த டஸ்ட்பினும் உங்களுக்கு அழுக்காகாமல் சேஃபாக இருக்குங்க. சின்னதாக இருக்கிறதால நம்ம சிங்க் பக்கத்தில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் உடஞ்ச பக்கெட்ஸை வந்து அழகாக ரீசைக்ளிங் பண்ணிக்கலாங்க. இந்த பக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால உங்களுக்கு ஸ்பேஸும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே சேவ் ஆகும். அந்த இடத்துல யூஸ் பண்ணுறதுக்கும் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. உங்கள் வீட்டிலே இந்த மாதிரி உடஞ்ச பக்கெட்ஸ் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த மாதிரி குப்பைகள் நிறைஞ்சதும் இந்த கைப்பிடி யூஸ் பண்ணி அழகாக இந்த கவரை அப்படியே எடுத்து நம்ம தூக்கி போட்டுடலாம். இந்த டஸ்ட்பினை மறுபடியும் நம்ம அதே மாதிரி இன்னொரு கவர் போட்டு ரீயூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடிகளை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஒரே சைஸில் இருக்கக்கூடிய 2 பிளாஸ்டிக் மூடி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட்டப்பை ஸ்டிக்கை வந்து தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக தான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி லேசர் தான் எடுத்துக்கோங்க. அந்த லேஸை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூடியை சுற்றியும் ஒட்டி விடலாம். அப்படின்னா ஃப்ரண்ட்டில் மட்டும் இருக்கிற மாதிரி பாதி அளவுக்கு மூடியில் மட்டும் ஒட்டி விடலாம். நான் வந்து பாதி அளவுக்கு தான் ஒட்டி எடுத்துக்கிறேன். பேக் சைடு வந்து ஒட்டாமல் ஃப்ரண்ட்டில் மட்டும் ஒட்டிக்கிறேங்க. இதே மாதிரி இன்னொரு மூடியிலையும் பாதி அளவுக்கு அந்த லேஸை வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன். இந்த லேஸுக்கு பதிலாக நீங்கள் கலர் டேப் இருந்துச்சு அப்படின்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். பாருங்கள், லேஸ் ஒட்டி முடிச்ச பிறகு அந்த கட்டப்பை ஸ்டிக்கில் க்ளூ அப்ளை பண்ணி அழகாக சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மூடியில் ஒட்டி விட்டுருங்க. மூடியில் உள்பக்கத்தில் தான் ஒட்டணும். அதே மாதிரி இன்னொரு மூடியோடைய பாட்டமில் வந்து இந்த ஸ்டிக் இருக்க மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டி முடிச்ச பிறகு பேக் சைட் திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டு இந்த மாதிரி டேப் ரோல் இருக்கும் இல்லைங்களா, அந்த ரோல் இருந்தால் எடுத்துக்கோங்க. எம்டி ரோல் தாங்க. ஸோ அந்த எம்டி ரோலை க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க பாட்டமில். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆர்கனைசரில் நான் வந்து மெடிசன்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். பாருங்கள், கீழே இருக்கக்கூடிய அந்த மூடியில் என்கிட்ட இருக்கக்கூடிய சிரப் பாட்டில்ஸையும் மேலே இருக்கக்கூடிய மூடியில் தைல பாட்டில்ஸையும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மெடிசன்ஸ்லாம் வந்து நம்ம அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா உங்ககிட்ட இருக்கக்கூடிய மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நெயில் பாலிஷ் பாட்டில்ஸ்லாம் அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி இந்த ஆர்கனைஸில் யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்க்க எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குங்க. கீழே இருக்கக்கூடிய அந்த மூடியில் வந்து வெயிட்டான பொருட்கள்லாம் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லைட் வெயிட்டான பொருட்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாத்துக்குடிலாம் வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு அதனுடைய ஸ்கின்னை ரிமூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை வந்து ஈஸியாகிறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள், நான் எப்படி கட் பண்ணணும் அந்த மாதிரி கட் பண்ணி இதனுடைய ஸ்கின்னை நீங்கள் ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா டக்குன்னு ஒரே நிமிஷத்தில் நீங்கள் ரிமூவ் பண்ணி முடிச்சிடலாங்க. இந்த மாதிரி டாப்லையும் பாட்டம்லையும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைடில் வந்து கட் போட்டு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியாக உரிக்கிறதுக்கு வருங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படாமல் டக்குன்னு உரிச்சு முடிச்சிடலாம். நகம்லாம் தேவையில்லை. நகம் இல்லைனா கூட நீங்கள் டக்குன்னு உரிச்சு முடிக்க முடியும். இந்த டிப்ஸை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் உரிச்சு முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஜூஸ் பாட்டில்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஸ்டிக்கர்ஸை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ஹோல்ஸ் போடுற மாதிரி அந்த மூடியில் டாப்பில் இருக்குங்களா, அந்த மூடியில் மட்டும் ஒரே ஒரு ஹோல்ஸ் வந்து சின்னதாக வந்து போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக வந்து ஹோல்ஸ் போட்டுறாதீங்க. இந்த மாதிரி சின்னதாக போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சைடில் பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பட்ஸ் எடுத்துக்கலாம். அந்த பட்ஸ் அந்த மூடியில் வந்து இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இந்த பட்ஸ் வந்து டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி நீங்கள் ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கணுங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த மூடியை வந்து அந்த பாட்டிலில் போட்டு மூடுறதுக்கு முன்னாடி இந்த பாட்டிலில் தண்ணியை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைட்டாக மூடிட்டு நீங்கள் வீட்டில் பிளான்ட்லாம் வளர்க்குறீங்கன்னா இந்த மாதிரி அந்த பிளான்ட்டுக்கு தண்ணியை வந்து நீங்கள் எங்கேயாச்சும் வெளியே போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஃபில் பண்ணி வச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா ஒரு 2-3 டேஸ்க்கு உங்களுக்கு தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியமே இல்லை. இல்லை ஒரு ட்ராப்பாக வந்து அந்த செடிக்கு தண்ணி வந்து போகிறதால உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு ஈரப்பதம் வந்து அந்த செடிக்கு கிடைக்கும். இந்த தண்ணி தீர்ந்த பிறகு மறுபடியும் நம்ம ஃபில் பண்ணி இதை ரீசைக்ளிங் பண்ணிக்கலாங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்ட சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்க. வீடியோஸ் பார்த்துட்டு என்னுடைய ஐடியாஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணதுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் என்னுடைய வீடியோஸை உடனுக்குடனே பார்க்கலாங்க. குழந்தைங்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் எடுத்தோம் அப்படின்னா ஒரு சில குழந்தைங்களுக்கு ஹிப் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சரியாகவே செட் ஆகாதுங்க. பாருங்கள், என் பையனும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருப்பான். அவனுக்கு ஹிப் சைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இதான் லாஸ்ட் சைஸு. பட் ஆனால் இதுவுமே வந்து அவனுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வீட்லேயே ஊசி நூல் யூஸ் பண்ணி பர்ஃபெக்டாக எப்படி வந்து ஹிப் சைஸை ரெடியூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து இந்த துணிகளை நம்ம கட் பண்ண போகிறதில்ல, எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஊசி நூலும் இருந்தால் போதும், அழகாக வந்து தச்சு எடுத்துக்கலாம். நான் மார்க் பண்ணுற மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த பேக்கெட் இருக்குங்களா சைடில் அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஊசி நூல் யூஸ் பண்ணி நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறனோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தைக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கக்கூடிய ஒரு பேண்ட் எடுத்துக்கோங்க. அந்த ஹிப் சைஸை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கம்மி பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத மெஷர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நான் தைக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கிராஸை வந்து லைன் போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து நான் தைக்கிற மாதிரி அந்த தையல் இருக்குது பாருங்கள் சைடில் ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல், அந்த தையலை வச்சு நீங்கள் கிராஸாக இருக்கக்கூடிய அந்த லைனையும் சேர்த்து வச்சு நீங்கள் தைக்கும்பொழுது உங்களுக்கு ஈஸியாக வந்து அந்த எக்ஸ்ட்ரா போர்ஷன்ஸ் வந்து கம்மியாயிடுங்க. நம்ம தச்சுட்டு இந்த நூலை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா போதும், எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து போயிடும். உள்பக்கமாக வெளியே இருந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு தையல் போட்ட மாதிரியே இருக்கும். ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். ஹிப் சைஸும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிடும். பாருங்கள், நான் ஒரு சைடில் வந்து தச்சு முடிச்சிட்டேன். இப்போ நம்ம இதே மாதிரி ஆப்போசிட் சைடில் இன்னொரு பேக்கெட் இருக்கும் இல்லைங்களா, அந்த பேக்கெட் சைட்லையும் அழகாக மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எப்படி தச்சு எடுத்தோமோ அதே மாதிரி தச்சு எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் இப்போ ஆப்போசிட் சைட்லையும் அதே மாதிரி தச்சு எடுத்துக்கிறேங்க.
அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் 2 செட் யூனிஃபார்முக்குமே அழகாக வந்து தச்சு எடுத்துட்டேங்க. இப்போ பாருங்க ஹிப் சைஸ் வந்து எந்த அளவுக்கு கம்மியாயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அடையாளத்துக்கு எடுத்தோம் இல்லைங்களா, அந்த டவுசர் கூடவே இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகிற அளவுக்கு கரெக்டாக வந்து தச்சு முடிச்சாச்சு. இந்த மாதிரி ஐஸ்கிரீம் கண்டெய்னர்ஸை எப்படி வந்து ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ நம்ம இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருடைய பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு நீங்கள் ஒரு பழைய சிசர் இருந்துச்சு அப்படின்னா அதை ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோல்ஸ் வந்து கிடச்சிருவாங்க. பாருங்கள், நான் வந்து ஹோல்ஸ் போட்டு முடிச்சிட்டேன். அடுத்தது இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் ஒரு ஓல்டு கிளாத் எடுத்திருக்கேன். இந்த ஓல்டு கிளாத்தை வந்து இதுக்கு மேலே ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்க போகிறாங்க. உங்ககிட்ட ஓல்டு கிளாத் எதுவும் பிரைட்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் கிஃப்ட் பேப்பர் கூட ஒட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்க, இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம ஒட்டி எடுக்கும்பொழுது அந்த கண்டெய்னருக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த லெட்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு மறைஞ்சிரும். பார்க்கவும் உங்களுக்கு நீட்டாக இருக்குங்க. ஃபெவிகால் அப்படி இல்லைனா நீங்கள் ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணி கூட இந்த மாதிரி நீங்கள் ஒட்டி எடுத்துக்கலாம். நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய இந்த ஐஸ்கிரீம் கண்டெய்னரை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாகவே வந்து அதே மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரண்யா, நரேஷ், மனோஜ், ஜெகதீஸ்வரி, சிவா, தீபா, ஆர்கே செல்வி, ஆறுமுகம், அன்னபூரணி, அன்ஷர், பானு, விஜயலட்சுமி, ஹாப்பி லைஃப், அனு, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஃபுல்லாகவே ஒட்டி எடுத்துக்கிட்டேன். பாட்டமில் எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்துச்சு அப்படின்னா கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒட்டி முடிச்ச பிறகு உங்களுக்கு ஃபைனலாக இப்படி தான் இருக்கும். பாருங்கள், பார்க்க எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இதை இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து கலர் டேப் எடுத்திருக்கேன். இந்த டேப்பை வந்து டாப்பில் இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட கலர் டேப் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு லேஸ் எடுத்து க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டி விட்டுருங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ இந்த டேப்பை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். நம்மளுக்கு ஒரு சூப்பரான பிளான்டர் வந்து கிடச்சிருச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. பூத்தொட்டி பெரிய சைஸில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி குட்டி சைஸில் நம்ம பூத்தொட்டி வந்து ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மினி பிளான்டரை நீங்கள் பிளான்டர் ஹோல்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா பிளான்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. அது உங்களுடைய சாய்ஸ் தான். பாருங்கள், நான் வந்து பிளான்டர் ஹோல்டராக யூஸ் பண்ணியிருக்கேன். பார்க்கவே எவ்வளோ அழகாக நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த பிளான்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 0 காஸ்ட்டில் நம்ம வீட்லேயே வந்து சூப்பரான பிளான்டர் ரெடி பண்ணியாச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். மாதிரி ஹார்லிக்ஸ் பாட்டில்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஹார்லிக்ஸ் பாட்டிலை ஃபஸ்ட் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்கர்ஸை கொஞ்சமாக லைட்டாக பிடிச்சி இழுத்திங்கன்னா போதும், உங்களுக்கு சூப்பராக வந்து பிரிஞ்சு வந்துடும். ஸ்டிக்கர்ஸ்லாம் பிரித்து முடிச்ச பிறகு மறுபடியும் இந்த பாக்ஸை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் க்ளீனாக இருக்கும். பாருங்கள், நான் செகண்ட் டைம் இந்த பாட்டிலை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேங்க. இப்போ நம்ம இந்த ஹார்லிக்ஸ் பாட்டிலை நான் எப்படி கட் பண்ணுறனோ அதே மாதிரி கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு பாட்டமில் வந்து இந்த மாதிரி கட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி அந்த போர்ஷனை ரிமூவ் பண்ணிடணுங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாம். கனகவள்ளி, சோலை ஆனந்தன், மனோஜ், ஆறுமுகம், அன்னபூரணி, சத்யா, பவித்ரா, கிரேசி, மேரி, தனுஷ்யா, உஷா, ஆர்கே செல்வி, சரண்யா, நரேஷ், ஜெகதீஸ்வரி, சிவா, தீபா, அன்சர், பானு, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்ச பிறகு ஒரு சைடில் மட்டும் 2 ஹோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 கார்னரில் வந்து போட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு கனமான கயிறோ இல்லை லேஸோ எடுத்துக்கோங்க. அந்த லேஸை இந்த மாதிரி அந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி நான் எப்படி இன்செர்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டைட்டாக நாட் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. இதை வந்து நம்ம ஹேங் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து பெயிண்ட்லாம் எடுத்திருக்கேன். கோல்டன் கலர் பெயிண்ட்டும் அதுக்கப்புறம் ரெட் கலர் பெயிண்ட்டும் சூஸ் பண்ணியிருந்தேன். அது 2த்தையுமே யூஸ் பண்ணி அழகாக நான் பெயிண்ட் பண்ணுற மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேறு எப்படியாச்சும் டெக்கரேட் பண்ண விருப்பம் இருந்துச்சு, ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி கூட நீங்கள் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். பாருங்கள், ஃப்ரண்ட்டில் வந்து தெரியிற மாதிரி அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இந்த லேஸை யூஸ் பண்ணி கிச்சனில் ஏதாச்சும் ஒரு இடத்துல நீங்கள் ஹேங் பண்ணிக்கோங்க. ஹேங் பண்ணிவிட்டு இதை வந்து எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கிளாஸஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், நீங்கள் எவ்வளோ வெயிட்னாலும் வச்சு இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய கிளாஸஸ் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். பட் அந்த ஹூக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி சூஸ் பண்ணி ஹேங் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ராங்கான ஹூக்கில் ஹேங் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய கிளாஸஸ் வச்சு இதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பார்க்கவும் நீட்டாக இருக்கும், யூஸ் பண்ணவும் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள்.